தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் எது தெரியுமா? சந்தேகமே இல்லாமல் உழவர்கள்தான். ஆம், தமிழ்நாட்டில் உழவு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களின் அளவு 60 விழுக்காட்டுக்கும் அதிகம். தமிழ்நாட்டில் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகம் எது தெரியுமா? சந்தேகமே இல்லாமல் அதுவும் உழவர்கள்தான். ஆம், உலகில் பயனே இல்லாத பொருட்களுக்கும் கூட உற்பத்தி செய்தவர்களே விலை நிர்ணயிக்கும் நிலையில் பசிப்பினி போக்கும் வேளாண் விளை பொருட்களுக்கு மட்டும் அவற்றை உற்பத்தி செய்த உழவர்களால் விலை நிர்ணயிக்க முடியாது. யாரோ கொடுக்கும் விலையை வாங்கிக் கொண்டு செல்லும் நிலையில்தான் இன்றைக்கும் உழவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை பெய்தாலும் பாதிப்பு உழவர்களுக்குத்தான், வெயிலடித்து வறட்சி ஏற்பட்டாலும் பாதிப்பு அவர்களுக்குத்தான். உழவர்களின் வாக்குகள் இன்றி தமிழ்நாட்டில் ஒருவரும் ஆட்சி அமைக்க முடியாது. ஆனாலும் நம்மிடையே ஒற்றுமை இல்லாததால் நம்மை ஏய்ப்பவர்கள் மாநிலத்தை ஆளுகின்றனர். அனைத்து திசைகளில் இருந்தும் அநீதிகளையும் சுரண்டல்களையும் மட்டுமே எதிர்கொண்டு வரும் உழவர்களுக்காக உண்மையாகவே குரல் கொடுக்கும் அரசியல் தலைவர் ஒருவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அவர் மருத்துவர் ஐயாதான். உண்மையில் முதலில் அவர் விவசாயி, அதன் பிறகுதான் அரசியல் தலைவர். முதல்ல விவசாயி, இரண்டாவது டாக்டர், மூன்றாவது ஒரு போராளி, ஒரு போராட்டக்காரர், நாலாவது தான் நான் அரசியல்வாதி, ஒரு உழவர் பேரியக்கத்துடைய நிறுவனர் நான். உழவர்களுக்காக அவர் நடத்திய போராட்டங்களும் செய்த சாதனைகளும் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவர் உழவர்களின் கஷ்ட நஷ்டங்களை முழுமையாக அறிந்தவர். ஏர்பிடித்து உழத் தெரிந்தவர், வண்டி பிடித்து ஓட்டத் தெரிந்தவர், மண்வெட்டி பிடித்து மடை வெட்டத் தெரிந்தவர். அவருக்கு உழவராக நடிக்க தெரியாது. மாறாக உழவராக வாழ்பவர், உழவர்களை வாழ வைப்பவர். தமிழ்நாட்டில் இன்று மாவட்டங்களின் எண்ணிக்கை 38. அவற்றில் எந்த மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அங்கு அவரால் உழவர்களுக்கு ஏற்பட்ட நன்மை ஒன்று நிச்சயமாக இருக்கும். தமிழ்நாட்டின் முதல் மாவட்டம் திருவள்ளூர். அறிவு நகரம், சாலை திட்டம், சிப்காட் திட்டம் என பல பெயர்களில் உழவர்களின் நிலங்களை பறிக்க முயற்சிகள் நடந்தபோது அவற்றுக்கு எதிராக போராடி நிலங்களை காத்தவர் மருத்துவர் ஐயாதான். தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி. அங்கு இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை கண்டித்து குரல் கொடுப்பவரும் அவர்தான். தூத்துக்குடி மாவட்டத்தில் டாடா டைட்டானியம் ஆலை என்ற பெயரில் 10,000 ஏக்கர் நிலங்களை பறிக்க முயற்சி நடந்த போது களத்திற்கு சென்று போராடி தடுத்து நிறுத்தியவரும் அவர்தான். செங்கல்பட்டு மாவட்டத்தை சூறையாட நடந்த துணைநகர திட்டத்தை தடுத்து மக்களையும் உழவர்களையும் காத்தவர் அவர்தான். பாசன ஆதாரங்களான பவானி ஆற்றையும் பாலாற்றையும் காக்க மிதிவண்டியில் விழிப்புணர்வு பயணம் மேற்கொண்டவரும் அவர்தான். பசுமை தாயகம் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசுடன் இணைந்து தலையில் மண் சுமந்து தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட ஏரிகளை தூர்வாரியதும் நூற்றுக்கணக்கான சிறிய தடுப்பணைகளை அமைத்தவரும் அவர்தான். ஒரு சொட்டு நீர் கூட வீணாக கூடாது என்பதுதான் அவரின் வேதம். ஆம், அவருக்கு வேறு வேலையே இல்லை. எப்போது பார்த்தாலும் மக்கள் நலன், உழவர்கள் நலன் என்ற பிரச்சனையை எடுத்துக்கொண்டு போராடுவதும் ஆட்சியாளர்களுடன் சண்டையிடுவதும் தான் அவரது வேலை. உழவு தொழிலை காக்க வேண்டும் என்றால் அதற்கென தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று 18 ஆண்டுகளுக்கு முன்பே வலியுறுத்தியது மட்டுமின்றி கடந்த 17 ஆண்டுகளாக வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டு அரசுக்கு வழிகாட்டி கொண்டு இருப்பவர் அந்த மரங்களின் நாயகன்தான். உழவர்களின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக முற்றுகை போராட்டம்